ஒரு வழிதான் இருக்கு. போராடுறதுக்கு நாங்க வரணும், ஓட்டு அவங்களுக்கு போடணும்னா சரி வராது. சரி வராது. இது அது சரி வராது. கொஞ்சம் உடம்புல தெம்பு, உழைக்க உடம்புல தெம்பு இருக்கும்போது, சிந்திக்கிற திறன் இருக்கும்போது எங்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துடணும். சும்மா உலகத்தில் எந்த ஒரு முதலாளியும் அவன் உற்பத்தி செய்யற பொருளுக்கான விலையை அவனே தீர்மானிக்கிறான். ஒரு குண்டூசி 5 ரூபா, ஒரு பிளேட்டு கத்தி 20 ரூபா, அவன் படைத்தவன் விலையை சொல்றான். ஆனால் வேளாண்குடி மக்கள் விளைய வைக்கிற எந்த பொருளுக்குமான விலையை அவர்கள் தீர்மானிப்பதில்லை. ஒரு கரும்பு விளைய வைக்க தட்டை 20 ரூபா ஆகுதுன்னா சந்தையில் கொண்டு இறக்குனா அவன் 10 ரூபாய்ன்னு கேட்டா பாதி விலை நட்டத்துக்கு விற்க வேண்டியது இருக்கு. வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியாது, பொருள் கட்டு போயிடும். ஒரு தக்காளி விளைய வைக்க கிலோ 20 ரூபா நான் செலவழிச்சிடறேன்னா சந்தைக்கு போய் இறக்கும் போது வாங்குறவன் தீர்மானிக்கிறான். 10 ரூபா தான் கிலோ, கொடுத்தா கொடுங்க, கொடுக்கலன்னா போங்கிறான். நான் 500 கிலோ வச்சிருக்கேன், திருப்பி எடுத்துட முடியாது, 2 நாள் அழுகி போகும். ஆனா இப்ப அவன் தயாரிக்கிற தக்காளி அழுகிறது இல்லை, 30 நாள் இருக்குது. ஒரு சொல்றான்ல, ஒரு இனத்தினுடைய ஆயுளை அதனுடைய தொன்மத்தை எதிலிருந்து கணிக்கலாம்னா அவன் சாப்பிட்ற உணவுல இருந்து கணிக்கலாம், கணிச்சிடலான்றான். எப்படி? ஒரு நாள் 2 நாள்ல கெட்டு போகிற உணவை சாப்பிடுகிற மக்கள் பூர்வீக குடிகள், நிலைத்து வாழ்ந்த மக்கள். 10 நாளாலும் கெடாத உணவை வச்சு சாப்பிடுறவே நாடோடி வந்தேரின்றான். நாங்க பூர்வீக குடிகள், எங்க நிலத்துல விளையும் தக்காளி எடுத்துக்கிட்டு வருவோம், 2 நாள் வைப்போம், 2 நாள் கூட வைக்க காலையில போய் மறுபடியும் பறிச்சுட்டு வருவோம். ஆனால் 2 நாள் தான் என் தக்காளி இருக்கு, அழிகிறோம், வெடிச்சு அதுவா பிளந்து அழிகிறோம். கத்திரிக்காய் சூம்பி சுருங்கிடும், வெண்டைக்காய் அப்படி சுருங்கிடும், எல்லாமே அழிப்போம். எங்க சோறு ராத்திரி சமைப்போம், காலையில் சமைப்போம், மதியம் வைப்போம், 2 நாள் இருந்தால் புளிச்சு போகும், கீழே ஊற்றிடுவோம், நாய்க்கு ஊற்றிடுவோம், மாட்டுக்கு தண்ணியில தொட்டியில் ஊற்றி விட்டுருவோம். ஆனால் அந்த சப்பாத்தி இதை ரொட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு சுற்றி அப்படி ஈர துணியில் சுற்றிக்கிட்டு அதில் ஓடிக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு திரிவான், கக்கரில் வச்சுக்கிட்டு 10 நாள் போவான். அவன் என்ன சொல்றான்? நான் யாரை விமர்சிக்க சொல்லல, அறிஞர்கள் சொல்றார்கள், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, பல பேர் கீழடி கீழடி கீழடின்னு கத்திரி கட்டாக்குறான். கீழடி ஒருத்தர், அது திராவிட தொட்டில். வாங்க சோடி அதில் படுத்து ஆடுவோமா? தொட்டில் என்ன? திராவிட நாகரிகம், இந்திய வரலாறு. ஒரு கோபம், ஒரு எரிச்சல் வருதா இல்லையா? வெறுப்பு வருதா இல்லையா? ஏன் இவ்வளவு கோபம்? டே நீங்க கோபம் வர்ற மாதிரி நீங்க நடக்காம ஒன்னாவது இருக்கீங்களா? இதுலயாவது ஒன்னுலயாவது இருக்கீங்களா? 2600 ஆண்டுகளுக்கு முந்தியதுங்கிறான். அப்ப ஏதுரா இந்தியா? அதுல என்ன இந்திய வரலாறு? இந்தியாவுக்கு ஏது வரலாறு சொல்லு? ஏது வரலாறு? நான் விடு சின்ன பையன், மாமேதை மார்க்ஸ் கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்தியாவின் வரலாறு என்பது என்ன? இந்தியர் அல்லாதோர் அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்தியாவின் வரலாறு. முகலாயர்கள் வந்தார்கள், அவர்கள் ஆண்டார்கள், பிரிட்டிஷ்காரர்கள் வந்தார்கள், அவர் ஆண்டார்கள், போர்ச்சுகீசியர் வந்தார். இதாடா உன் வரலாறு? உனக்கு என்ன வரலாறு இருக்குது? இதுல என்ன ஏன் நிலத்துல உன் வரலாறு வருது? இது இந்திய வரலாறு. கடலுக்குள்ள சாகிறவன் தமிழ் மீனவன். எப்படி இருக்கு? இது திராவிட வரலாறு. 10ஆம் நூற்றாண்டுல தான் தெலுங்குங்கிற மொழியே வருது. 15ஆம் நூற்றாண்டுல தான் மலையாள மொழியே பிறக்குது. இதெல்லாம் நீங்க திராவிட மொழி, திராவிட இனங்கள்ங்கிறீங்க. 2500 ஆண்டுக்கு முன்னாடி எவன் திராவிடன், ஏது மலையாளம், ஏது தெலுங்கு, ஏது கன்னடம்? ஏன்டா அப்படி பீத்திக்கிட்டு அலைகிறிய? ஏன் அப்படி அலைகிறிய? எவ்வளவு காலமா மஞ்சள் குளிச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க நீங்க? கரிகால் பெருவள சோழன் திராவிட பெருமன்னன், கல்லணை கட்டி தந்தான். ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன், ஆரிய அடிமை. எப்படி இருக்கு? அவன் திராவிட மன்னனா, இவன் தமிழ் மன்னனா, ஆரிய அடிமையா? ஒரு வரலாறு புதுசா இருக்கடா. அது ஒரு டைப்பா பேசுவாங்க. நீங்க தூர இருந்து பார்த்துட்டே இருந்தீங்களா, நல்ல காமெடி படம் ஓடும். ஒருத்தவட்டு பேசுவான், ஒருத்தவட்டு பேசுவான், திடீர்னு வருவா, திராவிடம் என்றால் என்ன? சாதி ஆதிக்கத்திற்கு எதிரானது திராவிடம், ஆரியத்திற்கு எதிரானது திராவிடம். திடீர்னு வந்து திட்டா, திராவிடம் என்றாலும் தமிழ் என்றாலும் ஒன்றுதான். திராவிடம் என்பதும் தமிழ் என்பதும் ஒரு பொருளை குறிக்கிற இருவேறு சொற்கள். புது தத்துவம்.
அப்படியா? அப்ப ஒரே பொருளைத்தான் இருவேறு சொற்களும் குறிக்குதுன்னா நீங்கள் திராவிடர்கள் சொல்றது நாங்க தமிழர்கள் சொல்றது ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப நாங்கள் தமிழர்கள் என்பது என்ன? இதுக்குடா நீ என்ன எதிர்க்கிற, நீ வெறுக்கிற, என்ன இதுக்கு எதிர்க்கிற? எப்படி எப்படி? ரெண்டு ஒண்ணுதானே, ரெண்டு ஒண்ணுதானே ராஜா. தமிழர் நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்று நான் சொல்வது, ஆமா ஆள வேண்டும், முடிஞ்சு வச்சு பிரச்சனை. அது எப்படி பேசுவது, இது எப்படி 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 இருக்கு இது? இது எப்படி இருக்கு? என்னடா டே, 2 ஏக்கர் நிலத்தை தோண்டிட்டு நாங்க 2 ஏக்கர்ல சின்னத வாடகைக்கு வாங்கி குடியிருந்தோமா. 100 ஏக்கர், 120 ஏக்கர், 150 ஏக்கரில் கிராமம் கிராமமாக கூடி கூடி கூட்டம் கூட்டமாக வாழ்ந்த இனக்குழுக்கள், இனக்கூட்டம் நாங்கள். நான் என்ன சொல்றேன், அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன், 2 ஏக்கர்ல ஏன் தோண்டிட்டு இருக்க? 100 ஏக்கரையும் தோண்டு. அன்னைக்கு தெரியும் என் வழிபாடு எது, என் மெய்யில் கோட்பாடு எது, நான் நடுகள் மரபினா இல்லையா, எல்லாம் தெரியும். நீ 2 ஏக்கர்ல தோண்டிட்டா முடிஞ்சு. முடிஞ்சு தோண்டது அப்புறம் கொண்டு போயிட்டான் பெங்களூருக்கு. அங்கதான் ஆராய்ச்சி கூட இருக்கான், ஆய்வாக கூட இருக்கான். ஐயா கிருபாகரன் அதையும் நீதியரசர் கேட்கிறாரு, இந்தியாவில் எங்க தோண்டினாலும் தமிழ் எழுத்து தான் கிடைக்குது, தமிழ் அடையாளம் தான் கிடைக்குது, அதுக்கே நீ தமிழ் அதிகாரியை போட மாட்டா, அதுக்கே நீ இங்க ஒரு கூடாரங்க, இங்க ஒரு ஆய்வு கூடம் கட்ட மாட்டேங்கிறான்னு கேட்கிறாரு. இப்ப என்ன கேட்டா அவர் ஓய்வு பெற்றவன அவர்கிட்ட நாட்டை கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். எப்படி எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு ஐயா. அது இப்ப எந்த பெருமையும் தமிழனுக்கு இருக்கக்கூடாது. திராவிட நாகரிகம், திராவிட நாகரிகம். நான்லாம் காலையில குடும்பக்கார அடிச்சு கிடப்பான் பாருங்க, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நான் எந்திரிக்கிறது இல்லை, தூங்கிட்டே இருப்பேன். ஏன்? அவனுக்கு வேலை தான். அவன் எப்ப பார்த்தாலும் கட்ட அடிச்சிருப்பான். இப்போ ஒருத்தன் கேட்டிருக்கான், ஏன் அந்த குடுகுடுப்பக்காரெல்லாம் நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிக்கிறது இல்லைன்னு. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமே 5 வருஷத்துக்கு எவனுக்கு நல்ல காலம் பிறக்காது, முடிஞ்சு, எவனுக்கு நல்ல காலம் இல்ல, முடிஞ்சு. அதனால குடுகுடுப்பக்காரனே போயிட்டான். நம்ம எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு தெரியணும், காலையில அடிச்சுக்கிட்டு. அது மாதிரி அவங்க திராவிட நாகரிகம், திராவிடம் 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 அடிச்சுக்கிட்டு, இதெல்லாம் திராவிடம். எங்கேயாவது சாதி பெருமைக்கு ஒரு கொலை நடந்துச்சுன்னா தமிழர்கள் தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே எங்கே போனார்கள்? தமிழ் தேசியவாதிகள். ஏண்டா டே, எப்படி இருக்குது? எது ஒன்றையும் தமிழர்களுக்கு விட்டு கொடுக்கறது இல்லை. இந்த 2 பேரும் வெவ்வேறு கிடையாது. அவன் வருவான், சிவன், சிவன் வேறு, ருத்ரன் வேறு கிடையாது. ருத்ரன் தான் சிவன் எடுத்துக்கிடுவான். முருகன், முருகன் என் ஆதி பாட்டன், முப்பாட்டன், என் முருக பெருமகன், என் தமிழ் இறையோன். டபக்குன்னு தூக்கி சுப்பிரமணியன் அவனது. எங்க கொற்றவையை தூக்கி கொண்டு போயிருவான் பார்வதி அவனது. இப்ப கடைசியா ராஜராஜ சோழன் இந்து மன்னன். அட பாவிகளா, திடீர்னு ராஜேந்திர சோழன் இந்து மன்னன். திருக்குறள் அது இந்து மத நூல். களவாணி பயல்கள்ட்ட சிக்கிக்கிட்டான், எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா இங்க இந்த திராவிட திருடர்கள். அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டான். வடிவேல் சொல்வார்ல, அது யார், அது பாரதி ராஜாவா, அது அந்த ராஜா. அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரும்பா முதல்ல என் பங்காளி வடிவேலு. அப்புறம் திருப்பி அவர் யாரு, பாரதி ராஜாவா அல்ல இந்த ராஜா? ஐயே பாரதி, அப்படியா, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு இவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இப்ப என்ன செய்யறது தெரியல, ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு வழிதான், ஒரு முடிவுதான், ஒரு விடிவுதான். இவர்களை தொடை தெரிவது. ஆட்சி அதிகாரங்களை, மக்களின் பிரச்சனையை அதிகாரத்தில் இருப்பவர்கள் கையில் எடுக்காத போது அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. இதுதான் இறுதி வாய்ப்பு. நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவை, ஆட்சி எப்படி நடத்துவோம்ங்கிறத மட்டும் பாருங்க. அதிக பக்கங்கள் விவசாயத்துக்கு தான் கொடுத்திருக்கோம். விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றுவோம். வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம், பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை. வேளாண்மை தேசிய தொழில், அரசு பணி, கவர்மெண்ட் எம்ப்ளாய். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை, அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை நிலை என்று உருவாக்குவது அடுத்த வேலை, அது வேற வேலை திட்டம். சாதித்து காற்றமா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. இந்த சேட்டையெல்லாம் இங்க இருக்கவே இருக்காது.